என்னடா பேக் இது குப்பை தொட்டி மாரி இருக்குது. ஸ்விக்கியில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியிலருந்து நான் ஸ்விக்கி ஓட்டுறவங்கலாம் பார்த்துருக்கேன். அவங்களோட பேக்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமா இருக்கும். ஒரு மாரி ரொம்ப அழுக்கா, பார்க்கறதுக்கே பேக் மாரி ஒரு மாரி கண்றாவியா இருக்கும். அப்புறமா சரி நான் ஸ்விக்கியில ஜாயின் பண்ணி ஓட்டிட்டு இருக்கேன். 1 மாசத்துல என்னோட பேக்க பார்த்தா அந்த மாரி ஆயிடுச்சு. ஏன் இந்த மாரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு ஒரு நாள்ல மழை பெய்யுது, மறுநாள்ல வெயில் அடிக்குது. இப்ப மழை பெய்யக்குள்ள பேக் கொஞ்சம் ஈரமா இருக்கும்ல, உடனே காயாது பேகு. மறுநாள் வெயில் அடிச்சு ரோட்டு காஞ்சு, ரோட்ல இருக்கிற புழுதி கிழுதிலாம் பேக்ல அப்படியே படிஞ்சு 1 மாசம் அதிகபட்சம் 1 மாசம் 2 மாசத்திலேயே புது பேக்கா இருந்தாலும் பழைய பேக் ஒரு மாரி நாஸ்தி ஆயிடுது. அ ஸ்விக்கியில பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்னும் ஃப்ரீயா தருவாங்கன்னு நெனைக்கிறேன். பேகு, டீ ஷர்ட்லாம். ஜாயின் பண்ண உடனே புதுசா பேகு, டீ ஷர்ட்லாம் குடுத்தாங்க ஃப்ரீயா. மத்தபடி நம்மளுக்கு பேகு பழசாயிடுச்சு, இல்ல கிழிஞ்சிடுச்சுன்னா, நம்ப பேக் வாங்கணும்னா காசு குடுத்து தான் வாங்கணும். அதுல ஸ்விக்கி ஸ்டோர்ன்னு ஒண்ணு இருக்கும். அதுல போயிட்டு நம்ம காசு குடுத்து தான் வாங்கணும். அதனால ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, காசு குடுத்து வாங்கணுன்றதுனால சில பேர் வாங்காமலே வச்சிருப்பாங்க. பழைய பேக்க வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க. நீங்களும் ஒரு சில பேர் நெனச்சிருப்பீங்க, என்னடா இது ஸ்விக்கி பேக்லாம் இப்படி இவ்வளோ அழுக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கு இதுதான் ரீசன். ஒரு டாக்டர் கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அந்த வீடியோ நான் இங்க அட்டாச் பண்றேன். நாள்தோறும் 15 20 சிகரெட்டுகள் புகைத்தால் நுரையீரல்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுமோ அதே பாதிப்பு தான் டெலிவரி வேலை செய்யும் நபர்களுக்கும் ஏற்படும். அப்பேற்பட்ட காற்று மாசி நிலை பயணித்து நமது உணவினை கொண்டு வருகின்றனர். இவ்வளவு டஸ்ட் இருக்கு. அதனால நீங்க எந்த டெலிவரி வேலை பார்த்திருந்தாலும் முக்கியமா மாஸ்க் போட்டுட்டு வேலை செய்யுங்க. எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் கடைசியில நம்மளோட ஹெல்த் தான் நம்மளுக்கு முக்கியம். பார்த்து இருங்க. தேங்க்யூ.